மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். தியான யோகம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனருக்கு சொல்கிறார், மனசு என்பது எப்பவுமே எப்படி வச்சுக்கணும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் மனம் என்பது யோகத்தில் எப்படி வச்சுக்கணும் அப்படின்ற விஷயத்தின் பற்றி சொல்கிறார். தனுஞ்சயா அப்படின்னு சொல்றார். தனஞ்சயா அப்படின்னா யாரு? அர்ஜுனர். தனம் அப்படின்னா பணம், ஜெயஹா அப்படின்னா ஜெயம் என்பது அடைந்தவர் அப்படின்னு சொல்லி. காசும் பணமும் இருந்தாலும் இல்லாம இருந்தாலும் ஒரே நிலையில் யாரெல்லாம் இருப்பார்களோ அவர்தான் தனஞ்சயா அப்படின்னு சொல்லலாம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்முடைய மனம் என்பது சமநிலையில் இருக்க வேண்டும். மனம் என்பது சமநிலையில் இருந்தால் அதுதான் யோகம். சமநிலையில் இல்லை என்றால் மனம் என்பது பல வகையில் எல்லையே இல்லாத அளவுக்கு எண்ணங்கள் என்பது உருவாக்கும். அப்போ யோகத்தில் எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? நம்முடைய மனநிலைமை என்பது ஒரே நிலையில இருக்கணும், சமநிலையில் இருக்கணும். எந்த விதமான சூழ்நிலைகள் இருந்தாலும், நேர்மறையான சூழ்நிலையில் இருந்தாலும் எதிர்மறையான சூழ்நிலையில் இருந்தாலும் நம்முடைய மனநிலைமை என்பது ஒரே விதமாக இருக்கணும். நம்ம சுற்றில் உள்ள எத்தனையோ நண்பர்களாகட்டும், தெரியாதவர்களாகட்டும், ஒரு நேரத்தில் நம்ம கூட இணைந்து ஒற்றுமையாக இருப்பார். சில நேரங்களில் நம்ம கூட ஒற்றுமையாக இருக்க மாட்டார். நீ வேற நான் வேற, நீ தனி நான் தனி அப்படின்ற மாதிரி இருப்பார். அந்த விதமான சூழ்நிலையில் கூடவும் நம்முடைய மனநிலைமை என்பது சமநிலையில் இருக்க வேண்டும். வெளியில் உள்ள அனைத்து சூழ்நிலைகளும் நமக்கு நன்மை கொடுக்கிற மாதிரி இருந்தாலும், நன்மை கொடுக்காத பட்சத்தில் கூடவும் சமநிலை என்பது உள்ள இருக்க வேண்டும். அதுதான் யோகம். இந்த விதமான யோக நிலையில் இருந்து பௌதீக உலகத்தில் ஒவ்வொரு செயல்களையும் செய்ய வேண்டும். யோக நிலையில் இருந்து கொண்டு செயல்களை செய்தால் அது நமக்கு நினைச்ச பலனை கொடுத்தாலும், கொஞ்சமாக பலனை கொடுத்தாலும், நாம நினைச்ச மாதிரி கொடுக்கவில்லை என்றாலும் நாம நம்முடைய சமநிலை என்பது மெயின்டைன் பண்ண முடியும்.